வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் நேற்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் மாலை 6 மணி நிலவரப்படி 84.35% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 91.86% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு வாக்குகள் எண்ண தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அதன் பின்னர் சுற்றுவாரியாக ஒவ்வொரு தொகுதியிலும் EVM பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நேற்று நடைபெற்று முடிந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட்ட எடப்பாடியில் 92% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தவைக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட்ட பெரம்பூரில் 89.71%, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூரில் 86.11%, தவைக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட்ட திருச்சி கிழக்கில் 81.77%, நாதாகா ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காரைக்குடியில் போட்டியிட்ட பகுதியில் 74.05% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மங்களூரு ஹோட்டலில் ரோபோ பணியாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளனர். கொளத்தூர் தொகுதியில் கடந்த தேர்தலை விட 80,500 வாக்குகள் அதிகம் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார் தவைக தலைவர் விஜய் அவர்கள். காரைக்குடியில் போட்டியிடும் நாதாகா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தனக்கு எதிராக தவைக சார்பில் போட்டியிடும் பிரபு அவர்களை நேரில் சந்தித்தபோது கட்டியணைத்து தனது அன்பை வெளிப்படுத்தினார். சென்னை திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடியில் காலை 6:30 மணி அளவில் காத்திருந்து நடிகர் அஜித்குமார் அவர்கள் முதல் ஆளாக தனது வாக்கை செலுத்திவிட்டு சென்றார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹720 விலை குறைந்து ஒரு சவரன் 1,13,280 ஒரு கிராம் 14,160 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ₹5 குறைந்து ஒரு கிராம் வெள்ளி ₹270 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கோடை வெயிலின் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால் உள்ள பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளிகளுக்கு ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் விடுமுறை அறிவிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு இணையவழி விளையாட்டுகளுக்கான புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது. மேலும் இவ்விதிமுறைகள் வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வருகின்ற 26ஆம் தேதி வெளியாகும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மெட்ரோ ரயில் பயண அட்டை பயன்பாட்டிலிருந்து சிங்கார சென்னை அட்டைக்கு மே 1ஆம் தேதி முதல் முழுமையாக மாற திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை வசந்த திருவிழா தொடங்கியது. பிப்ரவரி 2027ஆம் ஆண்டிற்குள் மும்பை, புனே இடையிலான பயண நேரம் 90 நிமிடங்கள் குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூகுளின் புதிய கோட் 75% AI-யால் உருவாக்கப்பட்டது என்று CEO சுந்தர் பிச்சை அவர்கள் தெரிவித்துள்ளார். QUT PG 2026ஆம் ஆண்டிற்கான நுழைவுத்தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 24ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலானது முதல் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் ₹1262 கோடி மதிப்பிலான பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4,81,000 தபால் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 85% எத்தனால் மற்றும் 15% பெட்ரோல் கலந்த E85 எரிபொருளை அறிமுகம் செய்ய புதிய வரைவு விதிகளை விரைவில் வெளியிட ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ள 14 இந்திய கப்பல்களை பத்திரமாக வெளியேற்ற ஒன்றிய அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 2025-26ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.4% இருக்கும் என்று ஐநா அறிக்கை வெளியிட்டுள்ளது. சென்னையில் உள்ளவர்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க வசதியாக 11,323 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மொத்தமாக 10 இடங்களில் 100°F மற்றும் அதற்கு அதிகமான வெயில் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 107°F வெயில் பதிவாகியுள்ளது.
தமிழகம் கேரள எல்லையில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் சித்திரை முழு நிலவு திருவிழா வருகின்ற மே 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீட்டிக்க ட்ரம்ப் அவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொலைதூர கல்வி திட்ட மாணவர்கள் பழைய அரியர் தேர்வுகளை எழுத மே மாதம் விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இதற்கான தேர்வுகள் ஜூன் மாதம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் வழிகாட்டுதலின்படி இந்தியா முழுவதும் உள்ள பொது போக்குவரத்து சேவைகளில் தடையற்ற பயணத்தை உறுதி செய்யும் வகையில் வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சிங்கார சென்னை அட்டைக்கு முழுமையாக மாற திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்கொரிய அதிபர் இந்தியா வருகை தந்துள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆண்டு அட்சய திருதிக்கு தங்க விற்பனை 30% வரை சரிந்துள்ளதாக நகை வியாபாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கை RDE பதிவு தொடங்கியது. JEE முதன்மை தேர்வு செஷன் 2 முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டது. தவேக தலைவர் விஜய் அவர்களிடமிருந்து விவாகரத்து கோரி மனைவி சங்கீதா அவர்கள் தொடர்ந்த வழக்கு விசாரணை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடாக விளங்கும் திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் 11 நாட்கள் நடைபெறும் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. வருகின்ற ஏப்ரல் 26ஆம் தேதி வரை டெல்டா, மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு கப்பலுக்கு ஈரான் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலின் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் 29ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி முகவரி சான்று தேவையில்லை என்றும் அரசு அடையாள அட்டையான ஆதார், வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம் போன்றவற்றை மட்டும் காண்பித்து 5 கிலோ LPG சிலிண்டரை உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இண்டேன் பாரத் போன்ற நிறுவனங்கள் இந்த சிலிண்டர்களை வழங்குகின்றது. IPL 2026ஆம் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி அடைந்ததை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பெங்களூருவில் 13,262 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 11 மேம்பாலங்கள் அமைக்க கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானிலிருந்து 2300க்கும் அதிகமான இந்தியர்களை பத்திரமாக தாயகம் அழைத்து வந்துள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.